மார்க்கெட்டில் இருக்கிற பிராண்ட்லாம் வந்து ஒரு வியாபார நோக்கத்தில் எப்படி வேணால் தயாரிக்கிறாங்க. இந்த தயாரிப்புக்குன்னு சொல்லி ஒரு அங்கீகாரம், ஒரு தர கட்டுப்பாடு, சான்றிதழ் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. இப்போ நீங்கள் சிகரெட் குடிக்கிறாங்க, தண்ணி அடிக்கிறாங்கன்னா அதிலேயே போட்டிருக்கும், இது வந்து கேன்சரை உண்டாக்கும், புற்றுநோயை வர வைக்கும்னு. அதே போல் சானிட்டரி நாப்கின் பயன்படுத்தினா பெண்களுக்கு மார்பகத்தில் புற்றுநோய் வருவதற்கும், கர்ப்பப்பையில் புற்றுநோய் வருவதற்கும், மலட்டுத்தன்மை, இன்றைக்கி நீங்களே பார்க்கலாம், குழந்தையின்மை, செயற்கை கருத்தரிப்பு மையம் அப்படிங்கிறது நிறைய பரவி இருக்குது. இதெல்லாம் தரமில்லாத நாப்கின் பயன்படுத்துவதனால் டயாக்சின், குளோரின் உள்ள லேயராக இன்றைக்கி 6வது படிக்கிற குழந்தை பீரியட்ஸ் மாதவிலக்கில் இருக்கிறாங்க. அப்போ அவங்க கண்டினியூவாக 10 ஆண்டுகள் பயன்படுத்தினாங்கன்னா தரக்குறைவான சானிட்டரி நாப்கினை 10 ஆண்டுகள் கழித்து அந்த குழந்தைக்கு சினைப்பையில், கருப்பப்பையில் பிசிஓடி ப்ராப்ளம், கட்டிகள், குழந்தை இல்லாமல் போகிறது, வெள்ளைப்படுதல், நிறைய சொல்லலாம் சார். ஒரு 25 பிரச்சனை இருக்குது. இதற்கு தீர்வு என்ன? இப்போ பேசலாம், நம்ம பிரச்சனையை பேசுகிறதுக்கு நம்ம இங்கே வரல.